ஹலோ மக்களே, மஹிமா குக்கிங்ஸ். இன்றைக்கி மஹிமா குக்கிங்ஸில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி உருளைக்கிழங்கு பொரியல், சாப்பாடு, ரசம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். தப்பு இல்லை, உங்கள்கிட்ட சொல்லாமல் வேறு யார்கிட்ட சொல்கிறது. இன்றைக்கி நானும் என் ஃப்ரெண்டும் கோயிலுக்கு போயிருந்தோம். கோயிலுக்கு போயிட்டு முடிச்சுட்டு சாமிலாம் பார்த்துட்டு நாங்கள் பிரகாரத்தெல்லாம் சுற்றிட்டு நாங்கள் வெளியே உட்காடுறோம். அப்போ எங்கள் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அவங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அது எல்லாமே கேட்டாங்க. கேட்டு முடிச்சுட்டு இதெல்லாம் நல்லா தான் போச்சு. கேட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொன்னாங்க பாருங்கள், ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க எங்களுக்கு. அது என்னென்னா, உங்களுக்கு என்னங்க, இதுக்கு மேலே கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான், நாங்கள் தான் வேலைக்கு போகணும், உங்கள் பாடு ஜாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அது தப்புங்க, அந்த மாதிரி சொல்லாதீங்கங்க. எங்களுக்கும் வலிக்கும் இல்லை, உங்களுக்கும் கஷ்டம் இருக்குது, நீங்களும் வேலைக்கு போகிறீங்க தான். இப்போ வீட்டில் எங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைங்கள்லாம் ஒன்று போனால் ஒன்று வந்துகிட்டே இருக்கும். எங்களுக்கு பிரச்சனை. நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, வேலைக்கு போய் கொஞ்ச நேரம் நீங்கள் உங்களை சாந்தப்படுத்திக்கிறீங்க. நாங்கள் எங்கே போக முடியும்? சுற்றி வந்தால் பூஜை ரூமு, இந்த கிச்சனு, அவ்வளோதான். துவைச்சி போட்ட துணியை மடிக்கணும், சாமான் தேய்க்கணும், வீடு பெருக்கணும், குழந்தைங்கள பார்த்துக்கணும், புருஷனை பார்த்துக்கணும், மாமியார் இவங்க எல்லாரையும் பார்த்துக்கணும். இவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. வேலைக்கு போகிறவங்கன்னா ஒரு வேலையோடு முடிஞ்சு போயிடும். இதை பாருங்கள், காலையில் டிஃபன் செஞ்சாச்சு, இதை மத்தியானம் லஞ்சுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. அதுவும் கிச்சனுக்கு வந்தோன்னா எங்களுக்கு தேவையானது வரைக்கும் நாங்கள் சமைக்க முடியாது. அவங்களுக்கு என்ன பிடிக்கும், இவங்களுக்கு என்ன பிடிக்கும், ஒவ்வொருத்தருக்கா மெனு கேட்டு செய்கிற வேலைக்கு அப்படியே அப்பா போரும் ஆகிடும். வீட்டில் வேலை செய்கிறோன்னா எங்களுக்குன்னா சம்பளமாக தரீங்க, நாங்களும் மனுஷங்க தானே, உங்களுக்கு என்னங்க, நீங்கள் என்ன வீட்டில் இருக்கிறீங்க, இதுக்கப்புறம் ரெஸ்ட்டு தான் அப்படின்னு இன்னொரு வாட்டி தயவு செஞ்சு யாருமே கேட்காதீங்க அந்த மாதிரி. ஏன்னா அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும்ல, என்னடா நம்மளை பார்த்து இந்த மாதிரிலாம் கேட்குறாங்களே. அப்போ நாம் வந்துட்டா இதோ கத்துறா பாருங்க, இவளுக்கும் நான் சேர்த்து தான் சாப்பாடு வைக்கணும், இவளுக்கு நான் நேரத்துக்கு நான் சாப்பாடு வைக்கணும். இந்த மாதிரிலாம் இருக்குங்க எங்களுக்கு. காக்கா குருவிங்க கூட தான் எங்கள் மனசை விட்டு பேச முடியும். நாங்கள் மனுஷங்கிட்ட பேசுகிறத விட உண்மையிலே நீங்கள் என்னென்னா நினச்சிக்கோங்க, அவங்கக்கிட்ட பேசுகிறோம், அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, அவங்க கொஞ்ச நேரம் நின்று கேட்குறாங்களோ, அது கேட்கலையோ, அது என்ன, ஒருவேளை நமக்கு தான் அந்த மாதிரி தோணுதா என்னன்னு தெரியல. இந்த மாதிரி கேட்காதீங்க, தயவு செஞ்சு கேட்காதீங்க. கேட்கும்போது கொஞ்சம் அவங்க மனசு வலிக்குமா வலிக்காதா அப்படின்றத யோசிச்சுட்டு கேளுங்க. தேங்க்ஸ் நண்பர்களே. இவ்வளோ தூரம் நான் ஏதோ புலம்பிகிட்டு இருந்தேன், நீங்கள் அதை கேட்டீங்க, ரொம்ப நன்றி மக்களே. சமையல் ரெடி ஆயிடுச்சு, நான் போய் சாப்பாடு போடணும், இல்லைன்னா அவ்வளோதான் இங்கே. சரிங்க, பாய்.